Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வருமுன் காப்போம். ஒவ்வொரு உறுப்புகளும் திடமாக இயங்க செய்யக்கூடிய யோகாசனங்கள், முதிரைகள், மூச்சு பயிற்சி, ஒரு சின்ன தியானம். இதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராமல் நாம் சிறப்பாக வாழ முடியும். அந்த வகையில் நிறைய நபர்களுக்கு மூட்டுவாதம், இந்த மூட்டுவாதம் வராமல் இருப்பதற்கு உடம்பில் தசவாயுக்களும் நன்றாக இயங்குவதற்கு மூட்டு எலும்புகள், மூட்டு சவ்வுகள் திடமாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை இப்போமே எடுத்துக்கிடணும். நம்ம சின்ன வயசுலேயே இந்த பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா, மாணவ பருவத்திலேருந்தே இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா, வளர்ந்து வரும்பொழுது 50, 60, 70 வயசு ஆகும் பொழுது நிச்சயமாக மூட்டு வலி வராது. இன்றைக்கி மூட்டு வலி, மூட்டு அறுவை சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை நிறைய நபர்கள் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த உடலில் மூட்டு அறுவை சிகிச்சை செய்ததுக்கு அப்புறம் 100% நமக்கு அந்த முதல்ல இருந்த அந்த ஆரோக்கியம் கிடைக்காது. ஏன்னா இயற்கையாக அந்த உறுப்புகள் அப்படியே நம்ம உடம்புல இருக்கணும். அது இருக்க செய்யக்கூடிய பயிற்சிகளை தான் எடுக்க போகிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கு மூட்டுக்கள் திடமாக இருக்கின்றது, அதனால் நம்ம எந்த பயிற்சியை எடுக்கலாம் நம்ம இருக்கக்கூடாது. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும், சிறியவர் முதல் பெரியவர் வரை, மூட்டுக்கள் திடம்படுத்தக்கூடிய, வாதம் வராமல் இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை கரெக்டாக ஒரு 10 நிமிடம் தான் ஆக போகுது, எடுத்துக்கோங்க. வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் வயது ஆக ஆக நம்ம மூட்டு தேய்மானம், மூட்டு சவ்வுகளில் பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த உறுப்புகளை நம்ம அறுவை சிகிச்சை செய்து மாற்றவே கூடாது. அந்த நிலைக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இது வருமுன் காப்போம். அதான் அந்த யோகக்கலை. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது கோமுகாசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அந்த கோமுகாசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கால் நீட்டிக்கோங்க, ஒவ்வொரு காலாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கை அப்படி பின்னாடி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை அப்படி பின்னாடி கோத்து பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை பின்னாடி இப்படி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் யோக முத்ரா பண்ண போகிறாங்க. 2 கை பின்னாடி கட்டிக்கோங்க. மெதுவாக கிளக்குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனிங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் யோக முத்ரா பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மெதுவாக கிளக்குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க. பத்மாசனத்தில் யோக முத்ரா பண்ண போகிறாங்க. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மெதுவாக கிளக்குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். சுகாசனத்தில் வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். தசவாயுக்களும் நன்றாக சமமான நிலையில் இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரையினைக்கு வச்சுக்கோங்க. ஆள்காட்டை விரலை உள்ளே மடிச்சுக்கிட்டாங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மேலே படுக்கும். வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மேயத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் அதனோட மேயத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அபான வாயு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காலம் மடிச்சுக்கோங்க. வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேயத்தில் கட்டை விரல். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் அதனோட மேயத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான வாயு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். யோக முத்திரை. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கை சின் முத்திரை. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மட்டும் இந்த பயிற்சிக்கு முயற்சி பண்ண வேண்டாம். மற்றவர்கள் அனைவரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடம்பில் அந்த மூட்டுவாதம் வராமல், மூட்டு வலி வராமல், மூட்டு வீக்கம் வராமல், மூட்டு சவ்வு தசைகள் சிறப்பாக அதனுடைய ஈரப்பதத்தோடு இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.